சாலையோரத்தில் கொடூரமாக உயிரிழந்து கிடந்த ஆட்டோ ஓட்டுநர் வாகன விபத்தில் உயிரிழந்து விட்டதாக நினைத்த காவல்துறையினர் அடுத்தடுத்த விசாரணையில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். வெளியே தொங்கிக் கொண்டிருந்த நாக்கை வைத்து கொலை என்பதை உறுதிப்படுத்திய போலீஸ். ஆட்டோ ஓட்டுநரை கொடூரமாக கொலை செய்தது யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? நடு ராத்திரி 12 மணி. கிராமமே அமைதியா இருந்துச்சு. அந்த நேரத்துல வெளியூருக்கு போயிருந்த ஒருத்தர் வீட்டுக்கு 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்கார். அப்போ ரோட்டோரமா ஒருத்தர் படுத்து இருந்திருக்கார். எவனோ ஃபுல் போதையில மட்டையாகி படுத்திருக்கா. எப்படியும் நம்ம ஊர்க்காரனா தான் இருப்பான், யாருன்னு பாப்போமேன்னு நினைச்சிருக்கார். வண்டியை நிறுத்திட்டு கிட்ட போய் பார்த்தவரு ஒரு நிமிஷம் கதிகலங்கி போயிட்டார். ஏன்னா அங்க அவர் பார்த்தது ஒரு டெட் பாடிய. இருட்டுங்கிறதால இறந்து கிடக்கிறது யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு பார்த்தப்பதான் அது ஆட்டோ டிரைவராக இருக்கிற கோவிந்தராஜுங்கிறது தெரிய வந்திருக்கு. கோவிந்தராஜ் இறந்து கிடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்துல உள்ள அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கோவிந்தராஜுவோட சடலத்தை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோடு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. ஆந்திர மாநிலம் குண்டூர் பக்கத்துல உள்ள சத்தனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த லட்சுமிக்கும் பெடப்படகுளூரை சேர்ந்த கோவிந்தராஜுக்கும் கடந்த 20 வருஷங்களுக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்குள்ளேயே இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கோவிந்தராஜு தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிச்சு துன்புறுத்திருக்கார். கல்யாணம் ஆனதுல இருந்து கோவிந்தராஜ் பண்ற கொடுமைகளை தாங்கிட்டு இருந்த லட்சுமி ஒரு கட்டத்துல டார்ச்சர் தாங்க முடியாம தன்னோட 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கோவிந்தராஜுவும் லட்சுமியும் கடந்த 6 வருஷமா பிரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல கேட்டரிங் வேலைக்கு போய் பிள்ளைகளை கவனிச்சிட்டு இருந்த லட்சுமிக்கு வெங்கட்டுங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறி 2 பேரும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டரிங் வேலைக்கு போய் கஷ்டத்துல இருந்த லட்சுமிக்கு குறுக்கு புத்தி வேலை பார்த்திருக்கு. கணவர் கோவிந்தராஜ் பேர்ல 1.5 கோடி அளவுக்கு சொத்து இருக்கு. ஆனா அந்த சொத்தை மனைவி லட்சுமியால அனுபவிக்க முடியல. கணவன் சொத்து நம்ம கைக்கு வந்துட்டா ராணி மாதிரி இருக்கலாம்னு நினைச்ச லட்சுமி கோவிந்தராஜுவோட கதையை க்ளோஸ் பண்ண காதலன் கூட சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கோவிந்தராஜுவோட கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரோட சொத்தை எப்படியாவது கைப்பற்றி நாம 2 பேரும் பணக்கார வாழ்க்கை வாழலான்னு லட்சுமி வெங்கட் கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூலிப்படைக்கு கொடுக்கறதுக்காக தன்னோட நகையை வெங்கட் கிட்ட கொடுத்து இந்த நகையை வித்து அதுல வர்ற காசை கூலிப்படைக்கு கொடுத்து கோவிந்தராஜுவோட கதையை முடிக்க ரெடி பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. நகையை வித்து கிடைச்ச பணத்தையும் அதுபோக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கின பணத்தையும் கூலிப்படையை சேர்ந்தவங்க கிட்ட கொடுத்திருக்காரு வெங்கட். அதுக்கப்புறமா கோவிந்தராஜுவை தொடர்பு கொண்டு பேசின வெங்கட் ஆட்டோ சவாரி விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி தனியா வர வச்சிருக்கார். அந்த இடத்துக்கு கோவிந்தராஜ் போனப்ப வெங்கட் கூட இன்னொருத்தரும் இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள எங்க இடத்துக்கு போய் பேசலாம்னு சொல்லி அந்த 2 பேரும் கோவிந்தராஜுவை 2 வீலர்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. சவாரி விஷயமா தான் பேச கூப்பிடுறாங்க நம்பி போன கோவிந்தராஜுவை ஆள் நடமாட்டம் இல்லாத வயல்ல வச்சு கண்மூடித்தனமா அடிச்சதோட அரைஞான் கயிறால அவரோட கழுத்தை இறுக்கி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதோட லட்சுமி சொன்ன மாதிரியே கொலையை ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஸ்பீடா வந்த கார் பைக் மேல மோதியதுல தான் கோவிந்தராஜுவோட உயிர் பிரிஞ்சிருக்கும்னு நினைச்ச போலீஸ் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ கோவிந்தராஜுவோட கழுத்து பகுதியில நகை கீறல்களும் நாக்கு வெளியே தொங்கி இருந்ததையும் கவனிச்சவங்க இது திட்டமிட்ட கொலை அப்படிங்கறத உறுதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வழக்கை வேறு கோணத்துல கையாள ஆரம்பிச்ச போலீஸ் கோவிந்தராஜுவோட உறவினர்கள் மனைவி கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்போ போலீசாரோட விசாரணையை பார்த்து பயந்து போன லட்சுமி நான் தான் என் கணவரை ஆள வச்சு கொலை பண்ணேன்னு ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. அடுத்து லட்சுமியையும் அவங்களோட காதலன் வெங்கட் கூலிப்படையை சேர்ந்தவங்கன்னு மொத்த பேரையும் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க.